இவங்க சொல்றாங்க பேய் பிசாசு இந்த பகுத்தறிவு தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல, முதல்ல விளங்கணும். அது இறை மறுப்பு தான், கடவுள் மறுப்பு தான் அதுக்கு பேரு. அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க, சிந்திக்க வேண்டும், சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும், சந்தேகங்கள் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். அதுதான் கற்றலின் கேற்றல் நன்றுங்கிற அந்த கேள்விதான் பகுத்தறிவு. இன்னது இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு. ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம முன்னோர் சொன்னா பகுத்து அறிஞ்சிருக்கான். அதுதான் அது பகுத்தறிவு. இறை மறுப்புன்னா நீங்க பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒருத்தனை மரத்து நிழல்ல கீழே உட்கார வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னா அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுவான். அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் கடவுள் இல்லை கடவுள் என்று சொல்லுகிறார், அதனால இவர் பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். கடவுள் இல்லை என்று மறுப்பது பகுத்தறிவு என்று சொல்வது. இன்னுமாடா பேய் விசாசு பில்லி சூன்யம்லாம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்துதான் அதெல்லாம் சீர்திருத்தணும், முற்போக்க விதைச்சோம்னா அதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடியே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார். அஞ்சு அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார், துஞ்சுது முகத்தில் என்பார். எண்ணி பயப்படுவார், மிக துயர்படுவாருங்கிறான். என்னதுரா வஞ்சனை பேய்கள் என்பார். பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அந்த குளத்தில் இருக்குது, அந்த மரத்தில் இருக்குன்னு பயப்பட்டு கிடக்கிறான்டாங்கிற. இறை என்றால் என்ன? இறை என்றால் என்ன? 1000 தெய்வங்கள் உண்டென்று ஓதி அழகும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கிறோன்றான். அறிவு தாண்டா தெய்வம்ங்கிறான். மாடனை காடனை வேடனை ஓதி மயங்கும் மதியிலிகால் அவன் பாடுறான். எதனோடும் நின்றோங்கும் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறிகிறோ. சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். பெருமை அழிவீரோங்கிறான். சுத்த அறிவுதான்டா சிவம்னு கூறுறதை கேள்றான்றான். நீங்க இதெல்லாம் அதுக்கு அவருக்கு பின்னாடி பண்ணீங்களா முன்னாடி பேசுனீங்களா? அவன் பாடாத ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த இடம் பாரதிகள் இருந்திருக்கணும். ஏன் இல்ல? ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்லை. அதாங்க இருக்க பிரச்சனை. உனக்கு புரியுதா?